வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன இந்த அணு கூட இப்படியே சொல்றா, எப்போ பார்த்தாலும் வந்து எல்லாருமே ராகுவுக்கு சப்போர்ட் பண்ணா, அப்போ எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இவரு அழுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நான் தான் பதில் எதுவுமே சொல்லலையே, அப்புறம் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராங்க. என்ன நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் நான் ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கேன். என் மனசில் இருக்க காதலி எல்லாத்தையுமே வந்து என் காதலி கிட்ட சொல்லிட்டேன். எனது காதலியா அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன நீ என் காதலி தானே அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் உங்களை வந்து ஏற்றுக்கல. ஏற்றுக்காத போது எப்படி நீங்கள் அப்படிலாம் சொல்லுவீங்க? நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. என்னை பொறுத்தவரைக்கும் என் மனசில் உள்ள எல்லா காதலையும் இன்றைக்கி கொட்டி தீர்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நான் அதான் சொன்னல, நான் ஒன்றும் ஏற்றுக்கல, அப்புறம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? அப்படி தான் சந்தோஷப்படுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் உன் மனசில் நீ ஒழிச்சு வச்சிருக்க பாரு காதல், அதை நீ என்னைக்கு சொல்கிறியோ அப்போ தான் என்ன மாதிரி நீயும் சந்தோஷமாவே அப்படின்னோடனே, என் மனசில் காதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. காதல் இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் உன் கண்ணு காமிச்சு கொடுக்குதே, உன் கண்ணில் நிறைய காதல் அப்படி நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்படியே வந்து கண்ணை வந்து வச்சுட்டு கன்னத்தில் வந்து கை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த கண்ணையே பார்க்குறாரு. நல்லா என் கண்ணை பாரு, உன் கண்ணில் காதல் இருக்குது, என் கண்ணில் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிடிச்சு வந்து கண்ணை பார்த்துட்டு அப்படியே சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து தண்ணியே மறந்துடுறாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. உனக்கு உண்மையை ஃபேஸ் பண்ண தைரியமே இல்லை அபி, அதனால தான் விலகி போகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, என்னாலலாம் அப்பெல்லாம் பண்ண முடியாது, என் கண்ணெல்லாம் காதெல்லாம் ஒன்றும் தெரியல, சும்மா ஓவராக வளராதிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்க தானே போகிறேன் அபி, கூடி சீக்கிரம் பாரு, உன் காதல் எல்லாம் வெளியே வந்து எப்படியாவது என்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன் இல்லையான்னு மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காராக. இங்கே வந்து அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன இவர் என் கண்ணில் காதல் இருக்குன்றாரு, உண்மையிலேயே வந்து நான் ராகவை விரும்புகிறேன்னா என்ன, எனக்கு பிடிக்கும் தான் ராகவை, ஆனால் அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே எனக்கு கோபமாக வருது. அவர் என்னை சந்தேகப்பட்டார்ல, அதனால் நான் அவர்கிட்ட விலகி தான் இருக்க போகிறேன். நான்லாம் ஒத்துக்க மாட்டேப்பா, நான் அக்கா குழந்தை பிறந்தவனையே நான் போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அணு வராங்க. என்ன அணு, நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க, வேறு என்ன சொல்கிறது, நான் சொன்னால் தான் நீ ஒத்துக்க மாட்டீ அப்படின்றாங்க. என்னன்னு இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, சரி அக்காவுக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான் இருக்கேன், நீயும் வரியா அப்படின்னா, வரேன் அனு அப்படின்றாங்க. சரி இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. எடு இதெல்லாம் அப்படின்னோடனே, இதெல்லாம் வந்து ராகவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் கண்டிப்பாக அஞ்சலி அக்காவுக்கும் பிடிக்கும். இப்போ தெரியுதா, நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், என்ன தெரியுது, ராகவுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் நல்லா தெரியுது, அப்புறம் அவர் மேலே லவ்வே இல்லை காதலே இல்லைன்னுவேன் அப்படின்னோடனே, இப்போ என்ன அந்த பொருள் எடுக்கூட அமைச்சிடுறேன் அப்படின்னா, ஐயோ பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்றாங்க. நீ தான் சொல்லிட்டல லவ் இருக்கிறதா தான் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி, ஒவ்வொருத்தருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒன்றையும் பண்ணுறது பொண்டாட்டி தான், நான் இல்லை சொல்ல, ஆனாலும் இருந்தாலும் அவர் மேலே உள்ள காதல் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. உனக்கு எப்போ தான் இதெல்லாம் புரிய போதோ அபி, நீ ஏன் அபி இப்படியே இருக்க, காதல் ஒன்றும் குற்றம் இல்லை அபி, அதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனால் மாதிரி இந்த ஜென்மத்தில் அவர் மேலே இருக்க காதல் வராது, ஏற்கனவே வந்த காதலை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அதுதானே இப்போ பிரச்சனை அப்படின்றாங்க. என்ன இந்த அணு இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து அபி யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. ராகவ் வரவே வரல, ஏன் ராகவ் இன்னும் கூட வரல அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, வேணாப்பா, ஃபோன் பண்ணி பார்த்தா லவ் இருக்குன்னு சொல்லுவார், அதனால் ஃபோன் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு யோசனை மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல முருகா, எனக்கு ஏன் அவர் தேடிட்டே இருக்கேன், என் மனசுக்கே அவரை தேடுது, அப்போ உண்மையிலேயே நான் லவ் பண்ணுறேன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மைதானா, ஆனால் இருந்தாலும் அவர் செஞ்சதை எப்படி என்னால் மறக்க முடியும், நீயே சொல்லு, அதனால் நான் இப்போ எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்றாங்க. முருகர் அப்படியே பார்க்குற, என்ன முருகா நீயும் எனக்கு கிண்டல் பண்ணுறியா அப்படின்றாங்க.